ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எறா தொக்கு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு வெங்காயமும் நல்லா சாப்பரில் போட்டு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு வாணலில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலையும் அப்படியே போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா பாக்கெட் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்தூள், அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இத்தனையும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, எல்லாமே ஃப்ளேவருக்கு தான், கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும், அவ்வளோதான். சிம்பிளாக செஞ்சாலே எறா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினோடனே எறாவை சேர்த்து நல்லா எறாவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். எறாவில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும், நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. இது குவான்டிட்டி அதிகமாக தேவைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செஞ்சாங்க எங்கள் அக்கா. முட்டை உடச்சி ஊற்றினா அதிகமாக குவான்டிட்டி கிடைக்குமா. ஏன்னா எறா பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எறா கிலோவும் 300 ரூபா. அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் பெப்பர் தூள். இந்த பெப்பர் தூள் எல்லா சமையல்லையும் சேர்ப்பாங்க எங்கள் சிஸ்டர். பாருங்கள், தண்ணி வந்து எறாவில் நல்லா வற்றிட்ட பிறகு முட்டையை ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், எறா தொக்கு எறா பொரியலுன்னு சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.